கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜாலை உன் பேரில் பற்றாது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்ல நடக்கும்போது அது உன்மேல் புரளுவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிறைய பேருக்கு கழுத்து வரையும் தண்ணி வந்திருக்கு. என்னை கொஞ்சம் விட்டா நான் மூழ்கி போகிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி நீ வேதனையோட இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ மூழ்கி போக மாட்டாய், ஏன்னா அது உன் மேல புரளாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். சீஷர்களெல்லாம் அன்னைக்கு நடுக்கடலில் போகும்போது கழுத்து வரையும் தண்ணி வந்தது போல இருந்தபோது அவங்க சொல்றாங்க, நான் மடிந்து போகிறேன், உமக்கு கவலை இல்லையான்னு. அப்ப ஆண்டவர் எழும்பி அதை அமைதலாக்கினதை பார்க்க முடிகிறது. ஷபரபலபா. இன்னைக்கு வாழ்க்கையில கழுத்து வரையும் கயிறு வந்துருச்சு பிரதர், கழுத்து வரையும் கத்தி வந்துருச்சு பிரதர், கழுத்து வரையும் பலவீனம் வந்துருச்சு பிரதர், இனி கொஞ்சம் விட்டா மூழ்கி போயிருவனேன்னு சொல்றியா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மூழ்கி போக மாட்டேன்னு. பேதுரு அன்னைக்கு கடலில் நடக்க ஆசைப்பட்டு அவன் ஆண்டவரை பார்த்து கொண்டு போகிற வரையும் அவன் மூழ்கவில்லை. என்று பின்பாக திரும்பி பார்த்தானோ, ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேன், உமக்கு இதை குறித்து கவலை இல்லையான்னு சொன்ன உடனே ஆண்டவருடைய கரத்தை கொடுத்து அவனை தூக்கி எடுத்தார். இன்னைக்கு கடன் என்கிற பிரச்சனையில மூழ்கி போயிருக்கிறையா? வியாதி என்கிற பிரச்சனையில மூழ்கி போயிருக்கிறையா? டெய்லி அழுகிற பிரதர்னு கண்ணீர்ல மூழ்கி போயிருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதை உன்மேல் புரளாதபடி நான் உன்னை பாதுகாப்பேன்னு. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். அன்னைக்கு செங்கடலை தேவன் பிளந்த போது என்ன நடந்தது தெரியுமா? அதை வற்றி போக பண்ணினார். யோர்தானை தேவன் வற்றி போக பண்ணினார். நீங்க யோசுவா 3:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க உலர்ந்த தரவழியாய் நடந்து போனார்கள் என்று வேதத்துல எழுதியிருக்கல. இன்னைக்கு கழுத்து வரையும் வந்த தண்ணி இன்னைக்கு உன் உடம்புல இருந்து வற்றி போகிறது. உன் வாழ்க்கையிலிருந்து வற்றி போய் அவர்கள் உலர்ந்த தரவழியாய் நடந்து போனார்களாம். இன்னைக்கு அழிக்க வந்த தண்ணியா இருக்கலாம், இன்னைக்கு அழிக்க வந்த சில பிரச்சனைகளா இருக்கலாம், சில போராட்டங்களா இருக்கலாம். ஷபரபலபா. இன்னைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் விடுதலை தருகிறார். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மூழ்கி போக மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் கடலில் நடந்தவர் ஒரு பட்சம் இருந்தாலும் அவர் கடலின் மேலே நடந்தவர். நீ மூழ்கி போக மாட்டாயின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கடன் பிரச்சனை உன்னை மூழ்கடிக்காது. என்னால படிக்க முடியலையேன்னு அழுது கொண்டிருக்கிற சிலரை பார்க்கிறேன். இதையெல்லாம் இனி மூழ்கடிக்க முடியாதபடி நீ மிதந்து வருகிற ஒரு அனுபவத்துக்குள் கர்த்தர் உன்னை நடத்துவார். கவலைப்படாத, நீ மூழ்கி போக மாட்ட. நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் மூழ்கி போயிருவனோ அப்படின்னு நிற்கிறாங்களோ, அந்த தண்ணீர்கள் எல்லாம் இப்பொழுது வற்றி போகிறதை ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.